சென்னையை அடுத்த திருப்போரூரில் தொடங்கிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் 108 நாள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தருமபுரியில் இன்று நிறைவடைகிறது. நிறைவு விழாவானது வள்ளலார் திடலில் மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், ஓவர் டு யூ. தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியவை எவை என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் துவங்கிய இந்த உரிமை மீட்பு பயணம் இன்றைய தினம் தருமபுரியில் நிறைவடைகிறது. தொடர்ந்து 108வது நாளாக குறிப்பாக இன்றைய தினம் நடைபயணம் மேற்கொண்டு இந்த தேர்தல் பிரச்சார குறிப்பாக இந்த பயணத்தில் பிரச்சார பரப்புரையில் பேச இருக்கிறார். தருமபுரி வள்ளலார் திடலில் இன்றைய தினம் சரியாக 4 மணி அளவில் தமிழக உரிமை மீட்பு பயணம் நிறைவு விழா பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி மற்றும் பாமக உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 108 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்த மக்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்த நிலையில் இன்றைய தினம் நிறைவு பொதுக்கூட்ட விழாவில் இது தொடர்பாக விரிவாக பேச இருப்பதாக தகவல் வெளியே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கலாம் என்பது குறித்தும் அரசை வலியுறுத்த இருப்பதாகவும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாமக குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. சரியாக 4 மணி அளவில் மாலை இந்த பொதுக்கூட்டம் துவங்குகிறது. துவங்கி இதில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்ற இருக்கிறார். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.